சரிகமபால இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபினாலே ரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷன் ரவுண்ட் மாரி இருந்தாலுமே, இங்க யாரெல்லாம் ரொம்ப சூப்பரா பாடி ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்றாங்களோ, ஆடியன்ஸ இம்ப்ரெஸ் பண்றாங்களோ, அவங்கலாம் ரொம்ப ரொம்ப தைரியமா ஃபினாலே ஸ்டேஜ்ல பாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம காலங்காலமா பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இந்த முறை யாரு ரொம்ப ரொம்ப சிறப்பா பாடியிருக்காங்களோ, அவங்க தான் ஃபினாலேல வின் பண்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது, பவித்ரா அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடி ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. பவித்ரா அவர்கள் முழுக்க முழுக்க டிக்கெட் டு ஃபினாலேல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து பாடுனாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணிருவோமா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா, அவங்களால மிகச்சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா, அந்த ஒரு விஷயத்த பவித்ரா அவர்கள் தவிடுபொடி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடி அங்க இருந்த ஜட்ஜஸையும் சரி, கண்டஸ்டன்ட்ஸையும் சரி பயங்கரமா வியப்புல ஆழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பவித்ராவ தான் நாங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ணோம். ஒரு பயம் கலந்த பாட்ட தான் நாங்க ரீசன்ட் டேஸா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா, அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா தரமா பவித்ரா பாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, அவங்கள சூப்பரா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபினாலேல இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவோட ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது, மாலை போடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சமீப காலமா சோசியல் மீடியால ஒரு டாக்ஸ் போறத பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கள்ல வெளியிலிருந்து வரவங்களுக்கு வந்துட்டு நீங்க பரிசு குடுக்காதீங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு பரிசு குடுங்க. அதுலயும் குறிப்பா கஷ்டப்படக்கூடிய பொண்ணான பவித்ராவுக்கு இந்த ஒரு முதல் பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இது இருக்கும். தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பவித்ரா அவர்கள் இந்த ஒரு சீசன்ல டைட்டில் வின் பண்ண அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பவித்ரா நெறைய தமிழ் மக்கள்ட்ட வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க நெஞ்சத்தின் மூலியமா. அப்படி பார்க்கும்போது அவங்க ஜெயிச்சா நெறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான திவ்யா பாரதி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல தெலுங்கு டைரக்டர் நரேஷ் குப்பிலி அவர்கள பயங்கரமா வாதாடி பேசியிருக்காங்க. குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரீசெண்டா நரேஷ் குப்பிலி அவர்களோட படத்துல பாகல் அப்படிங்கிற படத்துல நான் கமிட் ஆகியிருந்தேன். அந்த ஒரு படத்தோட செட்லயே அவரு பெண்கள அதிகமா திட்டுற மாரியான வார்த்தைகள யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அத நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஆனா அவரு கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆகியிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு படத்துல ஒர்க் பண்ண பிடிக்கல. அதுலேருந்து வெளிய வந்துட்டேன். நான் வெளிய வந்ததிலிருந்தே தொடர்ந்து என்ன பத்தி அவரு அவதூறு பரப்பும் விதமா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா கூட அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு தவறான வார்த்தை சொல்லி திவ்யா பாரதி அவர்கள திட்டியிருந்தாரு. அண்ட் இதனால திவ்யா பாரதி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த மாரி நடந்துக்கிறவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பொது வெளிய கூட பெண்கள இப்படி பேசுறாங்க. இது அந்த ஹீரோக்கு தெரிஞ்சும் அவர் அமைதியா இருந்தாரு. இந்த மாதிரியான இடத்துல எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் கிடையாது. ஒரு அமைதியான சூழல்ல தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த படத்துலேருந்து வெளிய வந்தேன் அப்படின்னு அவங்களோட ரசிகர்களுக்கு அதற்கான விளக்கத்த ஷேர் பண்ணியிருக்காங்க.